இல்லம்மா கொஞ்சம் காலேஜ் வரைக்கும் வந்துட்டு போமா. ஏன் பிரச்சனை ஆயிடுச்சுமா. எக்ஸாம் தானே போனேன். லாஸ்ட் டைம் பிட் எடுத்துட்டு போனல காலேஜுக்கு போய் மாட்டேன்னு. ஆமா எடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு. இந்த வாட்டியும் போனா புடிச்சிருவாங்க அப்படின்ட்டு நான் போனே எடுத்துட்டு போனேன். பார்த்தா போனோட புடிச்சிட்டாங்க. போன் எடுத்து போவாங்க யாரதே. இல்லம்மா அது கேட்டாலே ஓகே. பாத்து எழுதுறதுக்கு அப்ப ஃபெயில் ஆனா பரவாயில்லையா உங்களுக்கு? பாத்து எழுத விடுவாங்களாடா? எக்ஸாம் படிச்சு தானடா எழுதணும். நான் தான் படிக்கவே இல்லையே. படிக்காம அப்புறம் எப்படி எக்ஸாம் எழுதுவ? படிக்காம என்னடா செய்யற நீ? படிக்காம என்னடா செய்யற? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டுமா. இன்ஸ்டாகிராமத்துல பாட்டி பாடலாம். என்ன நீ இன்ஸ்டாலுக்குட்டே பணத்தை கட்டி படிக்க வைக்க எதுக்கு படிக்க வைக்கிற? பணத்தை கட்டி இவ்வளவு பணத்துகளை கட்டி படிக்க வச்சு பிள்ளை வேலைக்கு போகணும் செய்யணும் தானே படிக்க வைக்கிறேன். என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு? அம்மா இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரிமா. நாங்க போயிட்டு குடிச்சிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரேன். இந்தடா அது கேட்ட முண்டம். இது என்ன ஆகுதுன்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லாமே போயிட்டு என்ன அர்த்தம் கேட்டேன். அதான் சொன்னேனேம்மா. சோடாமா இது. கம்பெனி சோடா. வையே அப்பாட்ட நான் காமிச்சிட்டு அது என்னன்னு சோடா வாங்கி. ஐயோ அப்பா இதெல்லாம் காட்ட வேணாமா. ஏன்? அப்புறம் அப்பா எடுத்து குடிச்சிட்டாருன்னா சோடா தானே அப்பா குடிச்சாங்க. இது ஓட்காமா. மா என்னப்பா? என்ன காலேஜ் போல? இல்லம்மா கொஞ்சம் காலேஜ் வரைக்கும் வந்துட்டு போமா. ஏன்? கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்ன பிரச்சனை? நான் சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருக்கேம்மா. கொஞ்சம் கிளம்பிட்டு வாமா. என்னது காலேஜ் கூப்பிடுற இப்போ? எக்ஸாம் தானே போனேன். அதான் அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு வாப்பான்னு. பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரணுமா. பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தா எக்ஸாம் எழுத விடுவாங்களாம். ஏன்னு கேட்டேன். லாஸ்ட் டைம் பிட் எடுத்துட்டு போனல காலேஜுக்கு போய் மாட்டேன்னு. என்னது பிட்டு? அந்த பேப்பர்ல குட்டி குட்டியா எழுதிட்டு பார்த்து எழுதுறதுக்காக எடுத்துட்டு போனல. ஆமா எடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி சரி இந்த வாட்டியும் போனா புடிச்சிருவாங்க அப்படின்ட்டு நான் போனே எடுத்துட்டு போனேன். பார்த்தா போனோட புடிச்சிட்டாங்க. போனை வாங்கி வச்சுட்டாங்க காலேஜ்ல. உனக்கு திமுரு தானே. போன வாட்டி தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியுமில உனக்கு. அதனாலதான் இந்த வாட்டி போன் எடுத்துட்டு போனேன். போன் எடுத்து போவாங்க யாரதே. இல்லம்மா அது கேட்டாலே உனக்கு. பார்த்து எழுதுறதுக்கு அப்ப ஃபெயில் ஆனா பரவாயில்லையா உங்களுக்கு? பாத்து எழுத விடுவாங்களாடா? எக்ஸாம் படிச்சு தானடா எழுதணும். நான் தான் படிக்கவே இல்லையே. படிக்காம அப்புறம் எப்படி எக்ஸாம் எழுதுவ? படிக்காம என்னடா செய்யற நீ? படிக்காம என்னடா செய்யற? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டுமா. என்ன நீ இன்ஸ்டாலுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்த மெசேஜ். ஓகே பணத்தை கட்டி படிக்க வைக்க எதுக்கு படிக்க வைக்கிற? பணத்தை கட்டி இவ்வளவு பணத்துகளை கட்டி படிக்க வச்சு பிள்ளை வேலைக்கு போகணும் செய்யணும் தானே படிக்க வைக்கிறேன். வேலைக்கு போயிட்டு இருக்கேன் பார்ட் டைமா. என்ன வேலை கிழிக்கிற? வெட்டியா சுத்திக்கிட்டு வர அதானே வேலை. எம்மரு பிடிச்சது. ஒழுங்கா போய் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதுன்னு சொல்லி சொன்னா போன வாட்டி தான் பிரச்சனை. இந்த வாட்டி திரும்பி காலேஜ் போய் திரும்பி வர என்ன விஷயம்? நீங்க வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசுவாங்க. ஈவினிங் வரைக்கும் மொக்க போட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருவாங்க. நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறேன். என்னது மொக்க போடும்? எழுதிட்டு வரியா? எல்லா பிள்ளையும் நாங்க எக்ஸாம் எழுதும் தானே. எல்லா பிள்ளையும் பரிசு எழுதுமா எழுதாதா? 3 பேர் ஆப்சென்ட். நான் என்ன கேக்குறேன் என்ன சொல்லிருக்கான்? உண்மையாமா 3 பேர் ஆப்சென்ட்மா. வரவே இல்லம்மா. வேற பிள்ளைங்க எல்லாம் எழுதுமா எழுதாதா? எழுதுவாங்க. அவங்களாம் காட்ட மாட்டாங்க. அவங்கவுங்க தனித்தனியா பிட் எடுத்துட்டு இருந்தா எழுதிட்டு இருக்காங்க. அதனால நான் போன் எடுத்துட்டு போனேன். என்ன உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? இருக்கனாலதான் போன் எடுத்துட்டு போனேன் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு. போன் எடுத்து போய் எக்ஸாம் எழுதுனியா? அதான் எழுத விடலையே. போனை புடிங்கிட்டாங்களே. எழுதுறதா எப்படி விடுவாங்க? போன் எடுத்து போய் எக்ஸாம் எழுதுவாங்க. பிட் எடுத்துட்டு போனாலும் எழுத விட மாட்டாங்க. போன் எடுத்துட்டு போனாலும் எழுத. அறிவு கேட்ட முண்டா படிக்கணும்டா. அதுக்கு படிச்சாதானே எழுத முடியும். பைத்தியம். இந்த பைத்தியத்தை பெத்தது நான் சீர்லிக்கிறேன். சரி நான் அப்ப அடுத்த வருஷம் எழுதிக்கிறேன். என்ன அடுத்த வருஷம் எக்ஸாம்? இந்த வருஷம் பணம் கட்டினதெல்லாம் அதான் அரியர் விழுந்துருமே இப்போ. நீ உன்னை எக்ஸாமுக்கு படிச்சு போய் எழுதுன்னு சொன்னேன். எக்ஸாமுக்கு எழுத அரியர் விழுந்துரும் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல எங்கம்மா போய் படிச்சு எழுதுறது? அதான் இப்ப எக்ஸாம் போயிட்டு இருக்கே. திமிர் பராமரிக்க. எனக்கு இல்லம்மா எங்க பிரின்சிபாலுக்கு தான்மா. போனை புடிங்கி வச்சுக்கிட்டாருமா. யாருக்கு திமிருன்ற? எங்க பிரின்சிபாலுக்கு. அறிவு இருக்கா? சாருல அப்ப சொல்லுவியா? சாருல சாருல அப்ப பேசுவியா? பாடம் சொல்லி சுத்தி வளர வர்றதுக்கு அவங்களுக்கும் சொல்லுவியா? திமிரு பிடிச்ச ராஸ்க. மூஞ்சி மேல கிழிச்சுவேன். படிக்கிறது உனக்கு துப்பு கிடையாது. துப்பு கட்ட நாய். அறிவு கட்டது. எக்ஸாம் நேரத்துல வந்துட்டு இருக்க என்ன அப்படி விஷயம் பண்ணிட்டு இருக்க? அவங்கதான் அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்றது?
ஐயோ போன எதுக்குடா எடுத்து போவ நீ? பார்த்து எழுதுறதுக்கு தான்மா, வேற எதுக்குமா? நான் பாத்துருந்த நீ படிக்கவே இல்லையாடா? சரி நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். ஃபெயில் ஆனா கேட்க கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். என்னது ஃபெயில் ஆனா? ஃபெயில் ஆனா நீ வீட்டுக்கு வர கூடாது. காலத்தை உரிச்சு நொண்டிக்கலையா போட்டு உன்னை. ரிசல்ட் எப்போ வராது? இன்னும் 2-3 மாசம் ஆகும். நீங்க மறந்துடுவீங்க அதுக்குள்ள. என்னது மறந்துடுவேன்? ரிசல்ட் என்னது மறந்துடுவேன்? ரிசல்ட் அடுத்த வருஷத்துக்குள்ள ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லையா? ரிசல்ட் வந்துச்சானா ஃபீஸ் கட்ட முடியும். அதான் இந்த வருஷம் காலேஜ் முடியுது. இப்ப தேர்ட் இயர் படிக்கிற, ஃபீஸ் கட்டியிருக்கல, பாஸ் பண்ணினா தானே உனக்கு அரியர் விழுகாது. பாஸ் பண்ணலன்னா அரியர் விழுவும் தானே? அதுதான்மா, தேர்ட் இயர் முடிஞ்சிடும். ஆனா நான் அரியர் மட்டும் தனியா போய் எழுதிப்பேன் ஃபீஸ் கட்டி. ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் யார் சம்பாதிச்சு? நீங்க தான் கட்டணும். நீ சம்பாதிச்சுவாரியா? பணம் யார் கட்டுறது? இப்போ 3 வருஷத்துக்கு இந்த பணம் கட்டியிருக்கல, இது சம்பாதிச்சு நீ கொடுத்தியா? இதுல வெக்கமா இல்ல உனக்கு? அரியர் வைக்கிறேன்ற அறிவு கட்ட ஜென்மம். சரி காலேஜ் போயிட்டு வரேன். முக்கியமா ஒன்று பேக்கில் வச்சிருக்கேன், மறந்து விட்டு போயிட்டேன். அது மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். இப்போ அப்புறம் எதுக்கு இப்படி வந்து சொன்னேன்? அதுதான்மா, இப்போ இது குடிச்சாதான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வரும், மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் திருப்பி. அது கொஞ்சம் குடிக்கணும். அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அந்த பேக்கில் வச்சிருக்கேன். மாற்றி இந்த பேக் எடுத்துட்டு போயிட்டேன். அது மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன என்ன இருந்துன்ற? நீங்கள் கொஞ்சம் திரும்புங்க அந்த பக்கம், நீங்கள் பார்க்கக்கூடாது அதெல்லாம். என்ன சொல்லு, நான் என்ன பார்க்கக்கூடாது? அப்போ எனக்கு வேணாம், நான் அப்படியே போகிறேன். என்ன நீங்கள் அப்போ திரும்பினா தான் நான் எடுப்பேன், என்ன எடுக்க மாட்டேன் வெளியே. சூர்யா வீணா அடி வயசாகாதேன்ட்ட சொல்லிட்டேன். என்ன என்ன இது ரிங்கு இருக்கேன? அது சித்தி வேற அப்பப்போ பேக் செக் பண்ணுறாங்களா, அதனால ஒளிச்சு வச்சிருந்தேன் இந்த பேக்கில். கோல்டு வேற ஆயிடுச்சுமா, பேசவே முடியல. இதோ இந்த பை தாம்மா சொன்னேன். என்ன பையில? அது என்னது காட்டு? ஒன்றும் இல்லைம்மா, இருமா நான் காட்டுறேன், இருமா. இதில் வந்து சோடா வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு அப்பப்போ வாமிட் வர மாதிரி இருக்கு, அதனால சோடா குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். போயிட்டேன். அரே அது என்ன சோடான்னு காட்டுடா, அறிவு கட்டவனே. லெமன் சோடாமா? லெமன் சோடாவா? அது நான் வீட்லயே சொன்னா போட்டு தருவல. இப்போ காலேஜுக்கு போறல, இங்க இருந்து போட்டு பாட்டில் அசிங்கமா ஊத்திட்டு போவாங்களா, அதனால தான் நான் அங்க போய் குடிச்சுப்பேன் காலேஜ்ல. இது பாட்டில் இல்லாம எதுல இருக்கு? பையில வச்சிருக்க? ஆமாமா, பைமா இது. நீங்க காட்டு, பைக்குள்ள என்ன இருக்கு? பாட்டில் காட்டு. இது வந்து பெருசுமா, இது வந்து கம்பெனி பிராண்டு. இத பாருங்க, அப்சல்யூட் வோட்கா, அப்சல்யூட் லெமன் சோடா. காட்டு. என்ன பச்சை தண்ணி மாதிரி இருக்கு? அதுதான்மா, சோடா அப்படிதானமா இருக்கு, பச்சை தண்ணி மாதிரி. நீங்க ஓபன் பண்ணா நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்கறேன். நீங்கலாம் குடிக்க கூடாதுமா, இது காஸ்ட்லியான சோடாமா. என்ன சோடால வந்து என்ன காசுலயே இல்லாம இருக்கு? இது ஜெர்மன்ல இருந்து தயாரிச்சு வாங்கிட்டு வந்ததுமா. இது குடிச்சோம்னா நம்ம மறந்து எல்லாத்தையும் திருப்பி ஞாபகம் வந்துடும். இது எப்படி குடிச்சா பழசெல்லாம் ஞாபகம் வரும்? அது எனக்கு எப்படிமா தெரியும், தயாரிச்சவங்க தான்மா கேட்கணும். என்ன தயாரிச்சவங்களை கேட்கணும்? இது என்ன என்ன சோடான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லு. இந்த சோடாலாம் வேண்டாம், அதெல்லாம் கெட்டு போயிருக்கோம், நீ வைக்கி. எந்திரிச்சு போல வேணா புரிஞ்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணி குடிப்போம்மா. ஷேர் பண்ணி குடிப்பீங்களா? என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு? இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரிமா. குடிச்சா இது வந்து மைண்டுக்கு நல்லது. இப்போ எக்ஸாம் போய் நாங்கள் எல்லாம் மறந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு எழுதிடுவோம் கரெக்டாக. அப்போ தான் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ண முடியும். நாங்கள் போயிட்டு குடிச்சிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரேன். இந்தடா அறிவுடா முண்டம், இது என்ன அதுன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லாமே போயிட்டு இருக்க, என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதான் சொன்னேனேம்மா, சோடாமா, இது கம்பெனி சோடா. வையே அப்பாட்ட நான் காமிச்சிட்டு அது என்னன்னு சோடா வாங்கி. ஐயோ அப்பா இதெல்லாம் கட்ட வேணாமா. ஏன்? அப்புறம் அப்பா எடுத்து குடிச்சிட்டாருன்னா சோடா தானே அப்பா குடிச்சாங்க. இது ஓட்காமா. என்னடா ஓட்காமானா? ஓட்கானா சரக்குமா, வெளிநாட்டு சரக்கு. பாட்டில் என்ன சரக்கு? ஓட்கா ஓட்கா. நீங்களும் கொஞ்சம் குடிங்க வேணா. குடிச்சா ஒரு எனர்ஜி வருமா, உள்ள மனதைரியம் வரும். இத்தனை நாள் மனதைரியம் இல்லையா? படிக்கிறதுக்கு தோணாதா? சுத்துறதுக்கு தோணுதா? சுத்தம் தோணுதா? எக்ஸாம் அது வந்தேன்னு இருக்கிறானே, எக்ஸாம் வந்து என்ன வேலை வச்சிருக்கிறேன் காலேஜ் போகாம. இன்னும் பிடிச்சது யாரு இது உனக்கு? ஃப்ரெண்ட் வாங்கிட்டானா? இப்படிப்பட்ட ஃப்ரெண்டுங்களா சாவாஸ் வச்சிருக்கீங்களா? என்ன நல்ல ஃப்ரெண்டு கூட உனக்கு சார் தெரியாதா? தெரியுமா, நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்த லெமன் பக்காட்டி வாங்கிட்டு வந்தான். லெமன் பக்காட்டி குடிக்க மாட்டேன்ல, இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு கரெக்டாக இதை வாங்கிட்டு வந்துட்டான். அறிவில உனக்கு
அறிவில சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற ஜென்மமே எமரு பிடிச்சது மூஞ்சி மோகனே பாரு எடுத்து போய் வைடா டே எங்கம்மா எடுத்து போய் வை நான் அப்பா எடுத்து கொண்டு வெளில போட சொல்றேன் நீ வைக்கிறாத கொஞ்சோண்டுமா ஐயோ கடவுளே எக்ஸாம் படிக்க போறியா இல்லையாடா எக்ஸாம் நேற்றே முடிஞ்சிச்சுமா நான் சும்மா சொன்னேம்மா இன்னைக்கு காலேஜுக்கே போகல காலேஜுக்கே போலையா செமஸ்டர் நேற்றுமா இன்னைக்கு காலேஜே லீவு எக்ஸாம் முடிஞ்சிருச்சா நேற்று எழுதிட்டே வந்துட்டேனே அப்புறம் எதுக்கு நீ காலைல காலேஜ் போன போய் பேக்ல எடுத்துட்டு கிளம்புன சும்மாவா என்ன பார்த்தா உன் பைத்தியக்காரன் எடுத்துக்கிட்டா என்னடா எதுக்குடா அப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்க வேலையில வந்து வேலை செய்யறவங்க வேலை எடுத்துட்டு இருக்க மூஞ்சி பாருடா உனக்கு அது என்னடா டஸ்ட்டாக இருக்கும் தண்ணிமா பச்சை தண்ணிமா வேணா மூந்து கூட பாருங்க வெறும் பச்சை தண்ணி ஏன்னா ஸ்மெல் வருதா பச்சை தண்ணி ஊத்தி வச்சுட்டு இப்ப அமக்கல் பண்றியா நீ உனக்கு நான் கட்டேன் வீட்டில் போர் அடிக்குது அதான் சும்மா வந்து விளையாடிட்டு இருந்தேன் போர் அடிக்கிறதுக்கு வேலையை கெடுத்துட்டு உட்காந்து இருக்கிறது உனக்கு போர் அடிக்குது எனக்கு விளையாடுறதுக்கு தான் நேரம் ஆகுது என்ன நடந்ததோ பிரச்சனை தெரியும் ஒவ்வொரு வாட்டி வேலையை ஃபுல்லா வந்து கெடுத்துட்டு உட்காந்து அரியர் ஃபீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த செமஸ்டர் அப்படியே ஃபெயில் ஆகிடுன்னு நினைக்கிறேன் திரும்பி உனக்கு எக்ஸாம் நேற்றே முடிஞ்சிச்சுமா நான் ஒன்றுமே எழுதலை எழுதலையா தூங்கிட்டேம்மா எக்ஸாமில் அதுக்கு உனக்கு இருந்து அதனால தான் தூங்கிட்டேன் எல்லா நேரம் வச்சுக்கோங்க தொடைய திருநனா ரத்தம் வந்துரும் மா உங்களுக்கு தெரியாது ஆன்சர் தெரியாமல் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தால் எல்லா பொருளும் என்னை அசிங்கமாக பார்க்கும் அதனால தான் டீசெண்டாக தூங்கிட்டேன் ஐயா வெத்தமா லடா ஓகே அந்த மாதிரி ஏதாவது அறியுறே நீ வச்சு பாரு என்ன செய்றீங்க உனக்கு பாரு கரெக்ட்டா திரும்பி உனக்கு சரி நான் வெளில போகிறேன் நைட்டாகவும் வரதுக்கு எங்க சுத்த போற அதெல்லாம் சொல்ல முடியாதுமா நீ போடா